Jahama, what you are doing? Nurjahama, you like Zulaiha or not? Nurjahama, do you like Zulaiha? Zulaiha is your sister or not? Huh? Where is Zulaiha? Sleeping. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi to everyone. சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா? எல்லாருமே வந்து சொல்லியிருந்தீங்க மரியம் நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 நாளாவது வந்து ரெஸ்ட் எடுங்க, உங்களை இப்படி பார்த்துட்டு எங்களுக்கு தான் வருத்தமா இருக்கு அப்படின்னு நான் கமெண்ட் எல்லாம் கூட படித்தேன். கேட்கவே மகிழ்ச்சியா இருக்குங்க எனக்கு இதெல்லாம் கேட்கவும். நம்ம மேல வந்து இவ்வளோ பேர் வந்து எந்த ஒரு உறவுமே இல்லாம பாசமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கல. மனசுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் என்னங்க பண்றது, வந்து சமையல் வந்து நம்ம தானங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா பைய உட்காந்து பாத்துறது. அதனாலதான் சேர் கூட இங்க இருக்கு. ஏன்னா சேர் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து ஒர்க்க முடிச்சிடலாம்ல, அதுக்காக தான். மாஸ்டர் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி குடி தண்ணி இருக்குல்ல, அது வந்து அதுல சேகரிச்சு வச்சுட்டு தான் போவாங்க. ஏன்னா என்னால தூக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அதுதான் வந்து சார் குடிச்சிட்டு இருக்காங்க. நூர்ஜஹான் மேடம் வந்து ரைம்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து மாஸ்டருக்காக சமையல் எல்லாமே முடிச்சிட்டங்க. காலையில வந்து என்ன சாப்பாடு அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் நம்ம தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் ஃபுட்னு கூட சொல்லலாம். ஆப்பம் இருக்குல்ல, ஆப்பம் அப்புறம் சட்னி வந்து அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதுதாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு. எனக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, ஆப்பத்துக்கு வந்து நான் என்னென்ன போட்டு அரைச்சேன் அப்படின்னா, பச்சரிசி அப்புறம் அந்த இது இருக்குல்லங்க வெந்தயம் மட்டும் ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் நினைவுல வருது சோறு வந்து போடணுமே, பழைய சோறு வந்து போடாமே அரைச்சி வச்சுட்டேன். அப்புறமா நைட்டா ஒரு மிட் நைட்ல எந்திரிச்சு அந்த நினைவுக்கு வரவும் நேற்று ஆக்கி வச்ச சோறு வந்து இருந்துச்சு. சோத்துல கொஞ்சமா எடுத்து மிக்சர்ல போட்டு கிரைண்ட் பண்ணி ஒன்னா ஊத்தி கலக்கி வச்சேன். அது என்ன லெவல்ல இருக்குன்னு தெரியலங்க. தேங்காய்க்கு வந்து ரொம்பவே டிமாண்டா இருந்ததுனால இத்தனை நாளா வந்து ஆப்பம்லாம் செய்யவே முடியல. ஸோ இன்னைக்குதான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. இப்போ ஒரு 1 வீக் முன்னாடியோ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியோ கூட மாஸ்டருக்கு ஒரு வாட்டி ஆப்பம் வந்து சுட்டு கொடுத்தாங்க. அதையும் வந்து பச்சரிசி வெந்தயம் மட்டும் தான் போட்டு சுட்டு கொடுத்துருக்கேன். உண்மையாவே நினைவுக்கு வரவே இல்லை சோறு வந்து போட்டு ஆப்பம் வந்து சுடணும் அப்படின்னு. இப்போதாங்க அது ஞாபகமே வந்துச்சு. ஏன்னா பல யோசனையில இருக்கிறதுனால சட்டுன்னு வந்து வர மாட்டேங்குது. You want to take breakfast? இருங்க காமிக்கிறேன். எங்க வீட்டுல நாங்க தண்ணி வந்து எப்படி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இப்படிதாங்க தண்ணி வந்து குடிக்கிறது. மேடம் டாக்கிங் சம்திங், கிளிக்கிங் போட்டோ. ஓகே நூர்ஜஹான், மாஸ்டர் வந்து ஸ்கூலுக்கு போகிறது முன்னாடியே இந்த மாதிரி கடினமான வேலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா முடிச்சு வச்சு போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா நாங்களும் வந்து காஷ்மீருக்கு வந்து வரணும்னு இருக்கோம் அப்படின்னு. இந்த டைமில் எப்படிக்கா இருக்குது அப்படின்னு. காஷ்மீரில் வந்து வின்டர் வந்து எர்லி வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வின்டர் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஸ்டார்ட் ஆகும். கடுமையான குளிர். நைட் எல்லாம் வந்து 2 ஹீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம், வாட்டர் பேக் வந்து யூஸ் பண்ணுறோம். போட்டிருக்க ட்ரெஸ்ஸே வந்து வார்ம் க்ளோத்தாக தான் இருக்கும், அதாங்க இருக்கும். வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஸ்னோ மட்டும்தான் வரல. ஸ்னோ வந்து வர டைம் வந்து டிசம்பருங்க. சொன்னேன்லங்க ஆப்பமாவு அப்படின்னு. இப்படிதாங்க வந்துச்சு ஆப்பமாவோட அந்த கன்சிஸ்டன்சி. நைட்டா மிட் நைட்ல எந்திரிச்சு சோறு வந்து சோத்தை மட்டும் தனியாக வந்து கிரைண்ட் பண்ணி சேர்த்தேன். உண்மையாகவே நினைவுக்கு வரவே இல்லைங்க, என்னன்னே தெரியல. பார்ப்போம் இன்னைக்கு ஆப்பம் வந்து என்ன லெவலாக வருதுன்னு. ஆனால் அன்னைக்கும் வந்து சோறு சேர்க்காம தான் வந்து ஆப்பம் வந்து சுட்டேன். அது நல்ல டேஸ்டாக தாங்க இருந்துச்சு. பார்ப்போம் இன்னைக்கு எப்படி வருதுன்னு. என்கிட்ட வந்து இட்லி கல்லாம் வந்து இருக்கு, ஆனா இன்னும் ஆப்பச்சட்டி தான் வந்து வாங்கல. இவ்வளோ நாளா தேங்காய்க்கு வந்து டிமாண்ட் இருந்தனால ஆப்பச்சட்டி வாங்காமே இருந்துட்டேன். தோசைக்கல் இருக்குல்ல, அதுல தான் வந்து ஆப்பம் வந்து சுடுறது. விரைவில் வந்து ஆப்பச்சட்டி வந்து ஆன்லைன்ல பார்த்தேங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து வாங்கணும் அப்படின்னு இருக்கேன். அன்னைக்கு வந்து சோறு சேர்க்காம சுட்டு ஆப்பமே வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு சோறு வந்து சேர்த்து சுட்டு பார்ப்போம். இங்கே அம்மா வந்து ஊர்ல இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்து நல்லெண்ணெய் நல்லா இருக்குங்க. ரொம்ப நாளாச்சு நல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ணி. அன்னைக்கு அம்மா கொடுத்துக்கிட்டனால தான் நல்லெண்ணெய்லாம் யூஸ் பண்ண முடியுது. ஆப்பம் வந்து ஆண்டவேங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆப்பத்துக்கு வந்து இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு நேற்று காய்ச்சின கரியானமும் வந்து வீட்டில் இருக்கு. சட்னியும் வந்து தேங்காய் அப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு சட்னி வைப்போம்ல, அந்த சட்னியும் வந்து அரைச்சி வச்சிருக்கேன். பார்க்கலாம் எது வந்து மாஸ்டருக்கு செட் ஆகுது அப்படின்னு. சட்னி அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாத்தீங்களா, இந்த சட்னி தாங்க அரைச்சி வச்சிருக்கிறது. காலையிலேயே வந்து எந்திரிச்சு ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா காலையில சின்ன பிள்ளை தூங்கிடுச்சான், அதனால எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆப்பம் மட்டும் நல்லா வந்துருச்சுன்னா சக்சஸ்.
நானுங்க இப்போ 5 நாளைக்கு முன்னாடி ஆப்பம் வந்து சுட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல, எனக்கே ஒரு டவுட்டாக தாங்க இருந்துச்சு. ஆப்பம் என்னடா ஆப்பம் சோடாவும் கொஞ்சம் கலந்தான் சுடுறோம், என்ன இப்படி ஒரு மாதிரியா பேப்பர் மாதிரியே வருது அப்படின்னு எனக்கு என்னன்னே தெரிலங்க. நான் இதுக்கு முன்னாடிலாம் ஆப்பம் வந்து சுடத்தான் செஞ்சுருக்கோம். ஆனால் இங்கே வந்து காஷ்மீருக்கு வந்ததுலேருந்து ஒரு 4 வருஷமாக நான் இது வரைக்கும் ஆப்பம் சுட்டதே இல்லை. இப்போ தேங்காவை பார்க்கவும் தான் வந்து ஆப்பம் வந்து நினைவுக்கு வந்துச்சு. சரி நம்ம எப்படியாவது வந்து ஆப்பம் வந்து சுட்டு பார்க்கலாம், அதோட ஆசை வந்துச்சு. சரி சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சுட்டது. ஆனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சோறு வந்து சேர்க்காம சுட்டுட்டேன். அதனால தான் பேப்பர் மாதிரி வந்திருக்கு. இந்த வாட்டி பார்க்கலாம். மிட் நைட்ல எதிர்ச்சங்க இதுக்காக கஷ்டப்பட்டு. மாஸ்டர் ரெட்டி ஆப்பம். நீ பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இதுக்கு நான் காட்டுற பேக்கர் வரைய வச்சு. மாஸ்டர் ரெடி மாஸ்டர். சூப்பர் மாஸ்டர், ரியலி சூப்பர். நைட்டில் வந்து எந்திரிச்சு கிரைண்ட் பண்ணதுக்கான பலன் வந்து கிடைச்சிருச்சு. பாருங்களேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதுதாங்க பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. சூப்பராக வந்திருக்குல. நீ பாருங்க சக்ஸஸ்ங்க. ஆப்ப சட்டி மட்டும் எப்படியாவது வாங்கிடணும். அது வாங்கினோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வந்து தேங்காய் பார்க்கவும் தான் ஆசை வருது. பனானா மாஸ்டர், இட்ஸ் கால்ட் தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஆப்பம். You never prepared this before? Before time, 5 days before, I prepared it, but I missed only one thing. அவங்களுக்கு மாஸ்டருக்கு வந்து ஒன்றா வந்து சேர்த்து வந்து சாப்பிட மாட்டாங்க. நான் இன்னைக்கு கிச்சனை வேற க்ளீன் பண்ணணுங்க. மாஸ்டர் ரியலி டேஸ்டி. ஏன்னா ஒன்றுமே சாப்பிடாம இது வந்து நேற்று காய்ச்சின சிக்கனுங்க, அதையும் கொஞ்சம் கொடுப்போம். Sir, water? Appam you prepared how? What ingredients? Appam, it's need raw rice and coconut and cooked rice and little bit of salt and soda. Tasty master. You one more appam. One more. One more. சாருக்கு வந்து நம்ம சவுத் ஸ்டைல் ஃபுட் அப்படின்னா அவங்களுக்கு போதுங்க, ரொம்ப பிடிக்கும். ரெடி. மாஸ்டர் only one more also. Yeah, tasty. Flour available. I can prepare myself. Jama, you also want to take appam? My daddy, Rujama. My daddy. Fight பார்த்தீங்களா? Come master, you come master. Come master, no, my come, master come. What master come? Master come. Master come. Noorjahan's daddy, yes. He is Noorjahan's daddy. Go. டாடிட்ட வந்து அவங்களும் வந்து கேட்குறாங்க, டேடி டேஸ்டியா நாட். Very tasty. அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா எனக்கும் வந்து நிம்மதியாக இருக்குங்க. ஏதாவது என்னால் முடிஞ்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எப்படி வந்து நான் செஞ்சு கொடுத்துடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போகவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அதை சாப்பிட்டு வச்சு அனுப்புனாதான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். லஞ்சுக்கு வந்து 1 o'clockங்க லஞ்ச் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அப்படியே எனக்கு முடியலை அப்படின்னா லஞ்ச் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்ருவாங்க. ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் வந்து ரொம்ப கிட்டக்க தான். ஸோ சடனாக வந்து வந்துடலாம். மாஸ்டர் only one more. Very tasty. Thank you. Master tasty master. No, this is. Noorjahan will ask me. This is. Oh, very tasty. Thank you. பாத்தீங்களா ஆல. You not ask. Noorjahan will Okay master. Okay, I am not saying anything. Sorry. மேடமும் வந்து வின்டர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரே கஃபுங்க, ஒரே முடியல, சளியா இருந்துச்சு. நேத்தா வந்து மெடிசனும் வந்து வாங்கி கொடுத்தது. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல அவங்களுக்கு. ஓகேங்க, இருங்க இன்னொரு ஒரு ஆப்பம் வந்து எடுத்து கொடுத்துடலாம். You take care of sister. Go. You take care of. பாத்தீங்களா மேடம் வந்து. You take care of your sister. Take care. Nurjama, you take care of Zulaiha baby. அம்மா தூங்குறாமா. அம்மா வாங்க. Wait, mommy closing door. Mommy. அம்மா Zulaiha ma sleeping. Come. அம்மா. காலையில் வந்துங்க காஷ்மீரை பார்க்கையில வெயிலாக தெரியுதா, நல்ல வெயில் போடுங்க. ஆனால் 6 மணி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், எந்த அளவுக்கு வெயில் போடுதோ அதை விட டபுள் மடங்கா குளிர் வந்திருக்கும். பாய் டேடி. Take care, Noorjahan. Take care of your mother and sister.
ஜஹமா யூ வெயிட் மம்மி லாக்கிங் டோர். ஓகேங்க, ஃபைனலாக ஆப்பமும் வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. நம்மளும் வந்து மாஸ்டருக்கு திருப்தியாக சுட்டு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா? உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.